வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ட்ராகனுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த சோசோ பொண்ணு செம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அவங்க சிக்கிட்டு விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாக்கு அது கையில் வச்சு ஜாடியெல்லாம் போட்டு அப்படியே கத்துறது. நாடா பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டை நம்பர் 2வும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேன் பொண்ணு மயங்கி வந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தா அது சைஸாக கைக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டான் பண்ண சூழ்ந்து சமசோகமாக வராங்க. ஏன்டா இது நம்ம லீச்சுக்கு இதுமாரி அடிபட்டுச்சு அப்படி சொல்லி அந்த டான் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிங்குது இதுமாரி என்னெல்லாம் நடந்தது அப்படி சொல்லி. ஏன்னா எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி யோசிச்சிருக்கணும், இது எல்லாமே என்னுடைய முட்டாள்தனம் தான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே ஒரு லீச்சாக கண்டுபிடிச்சிருக்கணும் இதுமாரி அவனுடைய பிளான் எல்லாம் என்ன சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்குது அந்த டான் பொண்ணு. இதை கேட்டோடனே ஒருத்தன் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தெரியும் இதுமாரி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதுன்னு தெரியும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் புழுவாண்டி. நம்ம கண்டிப்பாக இப்பயே போயிட்டு அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோம். வாங்க நம்மளோட சீக்ரெட் சொசைட்டியை கூட்டுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பாட்டுன்னு பேசினுக்கிறானுங்க, கத்தினுக்கிறானுங்க. இதை கேட்ட அந்த பையன் உடனே, டேய் வாயை மூடுடா, எதுக்குடா இதுமாரி அவசரப்பட்டுனுக்கிறீங்க? நீங்கள் என்ன முட்டாளுங்களா என்ன? அவங்க சொன்னது ஒன்று கேட்கலையா என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? ஜேகல் கிளானும் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முரிமலைன்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது கூட தெரியாதா என்ன உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே மைலீச் என்னை மன்னிச்சிருங்க, பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அது இப்படி தான் இருக்குது. சஸ்பீஷியஸான மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த முரிமலைன்ஸும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவான் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஆகிக்கிறாங்க. பட் இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேதர் ஆகிக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து அதே சமயம் இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா அவங்களுடைய பிளான் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்லுகிறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு ஆமாம், அப்படின்னா அவங்களுடைய பிளானில் கண்டிப்பாக நான் திரும்பி இங்கே வருவேன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படின்னா அவங்க இந்த மொத்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து அழிக்கலான்னு பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொத்த இடத்தையும் காலி பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க. அது வேறு இல்லாமல் எனக்கு இங்கே எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணணும், அதனால் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி வந்து சொல்லுது. இதை கேட்டோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே சரியான ஷாக் ஆகிட்டு என்ன என்ன சொல்கிறீங்க, நாங்கள்லாம் போக மாட்டோம் அடி சொல்லி பார்த்தா எல்லாம் ஒன்றா கத்துறானுங்க. ஒன்று 2 பேர் நீங்கள் இது மேலாம் பேசவே கூடாது, நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு தான் கத்தினுக்கிறானுங்க. இதை கேட்டோடனே அந்த டான் பொண்ணு கண்டிப்பாக இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபேக்ட் படி தான் சொல்லுங்கிறேன். அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம மொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ அவங்களுடைய அட்டென்ஷனை கேதர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளம்புங்க. நான் இங்கிருந்து அவங்க எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு கண்டிப்பாக அவங்க கூட வந்து ஜாயின் ஆகிப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக சொல்லுது. நீங்கள்லாம் கவலையே பட தேவையில்ல, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோன்னே அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒருத்தன் நீங்கள் நீங்கள் மறந்துடாதீங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சாகிறது கண்டிப்பாக உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகுவேன் அப்படி சொல்லி நீங்கள் இதுமாரி என்ன போக சொன்னீங்கன்னா நாங்களாம் போக முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கத்துறாங்க. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் மீறவே போக மாட்டோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறானுங்க. இதை கேட்டோடனே அந்த பையனும் என்ன இப்போ புரியுதா இல்லையா, அந்த சீக்கிரம் சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஆள் கூட உங்களை எங்கேயே கை விட்டு போன நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். இதை பார்த்த உடனே அந்த டேன் பொண்ணுக்கு அப்படியே கண்ணெல்லாம் பிரகாசிக்குது. என்ன எனக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்களா அப்படி சொல்லி. சோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதால் பேச முடியலங்கனாலும் அதுமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்குது செம்மையாக. இதை பார்த்தோன்னே அந்த டேன் பொண்ணு என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுமாரி ஒரு பாவியாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் என்னை காப்பாற்றுக்காக எத்தனை உயிர் தான் போகுதுன்னே தெரியல அப்படின்னு செம்ம சோகமாக சொல்லுங்குது. இப்போ இங்கேருந்து கட் பண்ணி முரி மலேசியில் இருக்கிற அந்த ஜாங்ஸி பிரமின்ஸில் தான் கட்டுறாங்க. ஹோ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இது மாதிரியா சொல்கிற? நான் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தேன்? மீனை பிடிச்சிட்டு வர சொன்னால் ஜஸ்ட் அந்த மீனோட திருப்பை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறியே அப்படின்னு தான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா டேன் பொண்ணை பற்றி தான் பேசினுக்கிறாங்க, டேன் பொண்ணுடைய கையை வச்சுக்கின்னு. இதை கேட்டுட்டு அந்த பெங்கரி என்னை மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மேலே நம்பிக்கை வச்சேன், பட் ஆனால் அது நம்பிக்கையை கெடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் மேங்க்ரீவை தான் சொல்கிறான் அந்த நாயின்னு. இதை கேட்டோடனே அந்த முரிமலை லீட்ரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஊ மேலே நம்பிக்கை வைக்காம ஒரு நாய் மேலே நம்பிக்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தான் சொல்கிறான். பட் இருந்தாலும் அந்த நாய் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி உன்கிட்டயே வந்து பார்த்தா ட்ரிக் அப்ளை பண்ணி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆக்கியிருக்கு. பட் இருந்தும் அது உயிரோடு இருக்குன்னா அந்த நாய் கொஞ்சம் ஸ்மார்ட்டான நாய் தான் போலியே. சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் பண்ண பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மூவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டுருக்கீங்களாமே அப்படின்னு வந்து தான் கேட்குறான். இதை கேட்டோடனே அவன் ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவானில் இருக்கிற கிளான் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பிடிப்போம். பட் என்ன தான் நாங்களும் சிச்சுவானும் சேர்ந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு போனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா
கஷ்டமான ஒரு ஜாபாக தான் இருக்கும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணுக்கிட்ட ஒரு கை இல்லைனாலும், பட் அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒரு ஆள் சேர்ந்துக்காங்க. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் டச் புத்தா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் செக்டர் சேர்ந்த ஒரு ஆள். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு அப்சர்வராக வரான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த கிழவன், ஓஹோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா அந்த எம்ஐ செக்டு இந்த முரிமலைன்ஸ் கூட சேர நினைக்கிறாங்களா என்ன? அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது. அவங்க எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இந்த ஐடியாவெல்லாம் அவன் தானே கொடுத்தான், அந்த மேங்க்ரியோ அவன் பேர் அதானே அப்படின்னு தான் சொல்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படி சொன்னோடனையும் அவனை அவனை கண்டிப்பாக கொள்ளாத. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை நான் மீட் பண்ணுறதுக்கான நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ நீ ஏற்கனவே போட்டு வச்சுக்கிற பிளான் படியே போ. நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோட இன்னொரு துடுப்பெல்லாம் தேவைப்படவே படாது. எனக்கு அந்த மீனே வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அவருடைய கையை கீயை கொண்டு வந்து அவ்வளோதான் உனக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கிறான் அவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் சொசைட்டியில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க. சோசோ பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தூது அனுப்புகிறான். சீக்கிரமாக வாங்க காய்ஸ், உங்களுக்கு தான் காத்துட்ருக்கேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி அனுப்பி வைக்கலாம் சமசோகமாக. பொண்ணே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டு அடைச்சா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான முரிமலைன்ஸை சேர்ந்த அந்த ஜேகன் கிளானோட மெம்பர்ஸ், எக்கச்சக்கமான படைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கிளானையும் சுற்றி வலிச்சு நின்னுங்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒருத்தன், சீக்கிரம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போங்க, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்விஸ் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து கத்துறான். உடனே இன்னொருத்தன், சீக்கிரம் பெண்களும் குழந்தைங்களும் இந்த பக்கம் போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை சேஃபான பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அனுப்பி வைக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக அதோடைய எனர்ஜி சர்க்குலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினுக்குது. பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெறப்பா நின்ட்டானுங்க அந்த சீக்ரெட் சொசைட்டி முன்னாடி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பையன், ஹாஹா உங்களா மாரி ஸ்மால் ஃப்ரைஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு இங்கே என்ன ஃபைட் பண்ணணும்னு ஆசையாண்ணே? அதுக்காக தான் இங்கே வந்துருக்கலையாண்ணே? ஹாஹா அட முட்டா பசங்களா, நீங்கள் இந்த இடத்துலையே அடிபட்டு சாவறதுக்கு பதிலாக ஓடிடுங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் செம்ம வெறியாக இருக்கிறோம். அதனால் உங்கள் எல்லாரையும் பண்ணி வெட்டுறப்போல வெட்டிடுவோம்டா அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே முறைச்சப்படியே இதை பார்த்தோன்னே அவன், அடைச்ச ஏன்னா இவனுங்க கொஞ்சம் கூட ப்ரொவகேஷன் அடியாமல் அப்படியே மொச்சப்படி நின்றுக்கிறானுங்க அப்படின்னா இவங்க எல்லாரையும் வாய முடுற அளவுக்கு ஒருத்தன் இவங்களுக்குள்ளே இருக்கான் போல அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து, ஹே ஈல் செக் மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷாண்டாங் ஹியோவா, நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உயிரோடு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரௌண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து எங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் அடிச்சிருங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முரியமலைன்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி கத்தினுக்கிறான். இதை கேட்டோடனே அந்த பையனு, ஹஹா என்னடா யார்ரா இவன் இதை பைத்தியக்காரத்தனமாக கத்தினுக்கிறான், அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அத்தாரிட்டியா இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட சரி கண்டாயிட்டு, டேய் உனக்கு லோலி பிளாஸ்டட், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் தான்டா நான்சுவான் செக்டோட லீடரு ஜெயாங்கூங், அது மட்டும் இல்லாமல் இந்த முரிமலைஸை ரெப்ரசன்ட் பண்ணி வந்துருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் இல்லாமல் இந்த முரிமலைஸை கேவலப்படுத்தினால கண்டிப்பாக உங்கள் சும்மா விட மாட்டேன் கத்துறான். டேய் வாய முடுறா, என்னடா இதுமாதிரி தொந்தரவு பேசுங்கிற, நீங்கள் சண்டை போட வந்தேன்னா மறுபடியும் மூடிட்டு சண்டை போடுற அடி பற்றி இவன் கத்துறான். இதை கட்டணே, ஓஹோ என்ன வாயை மூடிட்டு இருந்தால் இணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற வரைக்கும் போது நீ உயிரோடு இருந்திருப்பேன். இப்போ நீயே வாயை குத்து உன்னுடைய சாவை சீக்கிரமாக தேடிக்கிட்டேடா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னு அவன் பேசுனதுக்கு பார்த்தா சடார்னு அவன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு அட்டாக் ஒன்று வருது. இதை பார்த்தோன்னே ஐயோ நம்மளால் இதில் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு அவன் நினச்சினே இருக்கும்போது டேன் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை பண்ணிக்குது. ஹா கெஸ்ட்டெல்லாம் வந்துக்கிறீங்க, நான் உள்ளே இருப்பேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்கிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நீ நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி அப்படின்னு தான் சொல்லுது. பார்த்தீங்கன்னா இந்த டேன் பொண்ணு க்ளோஸ் அப்பில் காட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. அது கண்ணுக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டி நிற்குது. பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் பிடிச்சினுக்கிறான். அவனை பார்த்தா சொல்லுது, உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரிமலைஸ் உள்ளே இழுத்து போட்டுடுச்சா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஜென்டில் டச் புத்தா அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா இவன் தான் ஜென்டில் டச் புத்தா அப்படின்னு நினச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவி, ஆனால் துறவி மாரி இல்லாமல் இருக்கிறான். இவன் வந்து ஒரு சைக்கோபாத் மாரி சிரிக்கிறான். இவன் தான் எமிக் செட்டை சேர்ந்த ஜென்டில் டச் புத்தா மயோ ஊல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.